Praise the Lord. கடவுளுடைய வேத வார்த்தை நம்ப பண்ணுகிற வேத வார்த்தை. இன்னைக்கு குழப்பம், தடுமாற்றம், சந்தேகம், காத்திருந்து காத்திருந்து இலகி போயிருக்கீங்களா? கர்த்தருடைய வேத வார்த்தை எடுங்க, அது உங்களை நம்ப பண்ணும். இன்னைக்கு அவருடைய வார்த்தை நம்மளை நம்ப பண்ணும். நாம் ஜெயம் எடுக்க, சுதந்திரிக்க இந்த கர்த்தர் உதவி செய்வார். ஓ நன்றி இயேசுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. அவர் மறக்க மாட்டார், நினைத்து நிறைவேற்றுவார். இன்றைக்கு உங்களை நினைக்கிறார், அவர் நிறைவேற்றுவார். இயேசுவே, நான் உம்மையே நம்புவேன், நான் உம்மையே பின்தொடர்வேன். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. இயேசுவே, நீ நினைத்து நிறைவேற்றுவே. அப்பா, இன்றைக்கு முத பிள்ளைகள் குழந்தை செல்வத்திற்காக, திருமண காரியங்களுக்காக, வேலை வாய்ப்புக்காக, சிலருக்கு தேவனே சில சரீரத்தில் பிரச்சனை இருக்கு, சுகத்தை எடுக்கணுமே. ஆனால் நீ நிறைவேற்றி முடிக்கிறவர் என்பதை இந்த காலவேளையில் அறிந்து கொண்டேன். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நீ நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். சுகத்தை, ஜீவனை, பலத்தை, வெற்றியை, சமாதானத்தை நீ அப்படி செய்ய போவதுக்கு நன்றி. எடுத்து நிறுத்துங்கப்பா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஐ எம் வெரி சாரி, எசேக்கியேல் 36ஆம் அத்தியாயம். எசேக்கியேல் 36. அதில் என்ன வசனம் வருது கொஞ்சம் கவனிங்க. அதில் 11ஆம் வசனத்தில் பின்பகுதி இப்படியா வருது:
உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீரை உண்டாக்குவேன். நிறைவேற்றி முடிப்பவர்னு சொல்லி பாடி ஆராதிச்சிருக்கிறோம். முந்தின ஒரு சீர் அதுவே ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஆனால் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுக்குறாரு, நான் அந்த சீரை காட்டிலும் உங்களுக்கு நற்சீர். முன்னாடி ஒரு சீர் இருந்ததுப்பா, ஆனால் அதை காட்டிலும் இப்பொழுது உனக்கு நற்சீரை தருவேன் என்று சொல்கிறார். எவ்வளவு அற்புதமான இருதயம்! யாருடைய இருதயம்? கர்த்தருடைய இருதயம். யாரை குறித்து? மனுஷனை குறித்து, அவருடைய ஜனத்தை குறித்து. இன்னைக்கு நீங்கள் சில குழப்பத்தில், பிரதர் என் பிள்ளை திருமணத்துக்கு வெயிட் பண்ணி காலங்கள் ஓடுது, குழந்தை செல்வத்துக்கு ஒரு அறிகுறி தெரில, எத்தனையோ ட்ரீட்மெண்ட்டு, சில பேருக்கு சரீரத்தில் சில பிரச்சனைகள் அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குது. ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் எடுங்க, வாயை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிற முந்தின சீர், முந்தின இருக்கிற சுகம், முந்தின இருக்கிற வெற்றி, சமாதானம், நல்ல வாழ்வு, அதை காட்டிலும் நற்சீரை தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ நான் உங்களை நம்புகிறேன், எனக்கு அந்த நற்சீரை தாங்கன்னு சொல்லிட்டு வாயை திறந்து கேளுங்க, விசுவாசிங்க. நீங்கள் தருவீங்கப்பா, நான் உங்களை நம்புகிறேன்னு சொல்லுங்கள். முன்னாடி இருந்ததை காட்டிலும் மேன்மையான காரியத்தை பெற கர்த்தர் வழி செய்கிறார். இதுதான் உண்மை. முன்பு இருந்த காட்டிலும் அவ்வளோ ஒரு மேன்மையான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? கவலைப்படாதீங்க, யோசிக்காதீங்க, மனதில் புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க, நற்சீர். ஆமென். வாயை திறந்து சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் மனைவி அந்த வயிற்றை பார்த்து சொல்லுங்கள். நற்சீர்னு சொல்லும் போது உங்கள் மைண்ட் எப்படி இருக்குன்னா, குழந்தை செல்வம் உண்டாகிறத பாருங்கள். ஆமாம். நற்சீர்னு சொல்லும் போது உங்கள் குடும்பத்தில் சமாதானம். நற்சீர்னு சொல்லும் பொழுது உனக்கு அற்புதமான மனவாட்டியை, மனவாளனை உன் குடும்பத்துக்கு தராரு. ஆமாம். திஸ் இஸ் கால் நற்சீர். சுகத்தெடு. இப்படி பாரு, நற்சீர்னு சொல்லி பொழுது அதை பிக்சரைஸ் பண்ணுங்க. கர்த்தர் நடத்துவார். God bless you. Bye-bye.